சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். குடும்பமா இங்க பழமுதிர்ச்சோலை கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஈஸ்வரி ஆட்டையை கிளச்சி விடுறதுக்காக மாமா ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்கிற மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், சொல்லு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், மாமா வளகாப்பு ஏற்பாடு தலை மேல இருக்கு. இன்னும் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தமிழ்ச்செல்விக்கு வளகாப்பு பண்ண போறோம். நம்மளாம் எதுக்கு மொத்தமா குடும்பத்தோட பழமுதிர்ச்சோலை கோயிலுக்கு போய்கிட்டு, நீங்க தமிழுக்காகவும் சேதுக்காகவும் தானே வேண்டிக்கிட்டு வைரவேல் சாத்திரதா நேர்ந்துக்கிட்டீங்க. அப்ப தமிழும் சேதுவுமே அவங்க கையால கொண்டு போய் பழமுதிர்ச்சோலை கோயில்ல கொடுத்தாதானே முருகனுக்கு காணிக்கைய சரியா செலுத்தின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், நீ சொல்றது சரிதான் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி ராஜாங்க இழுக்கவும், அப்புறம் என்ன மாமா, இன்னும் செத்த நேரத்துல இருந்து வெளியில இருக்கிற ஆட்கள் கட்சி தலைவர் எல்லாரும் வந்துருவாங்க. கட்சி தலைவரை வரவேற்க நீங்க இங்க இருக்க வேணாமா? மொத்த குடும்பமும் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஏழை குடும்பத்துல இருக்க 10 பொண்ணுங்களும் இங்க வந்துருவாங்க. அப்புறம் அவங்களே வரவேற்கணும்ல மாமா. இம்புட்டு வேலையை வச்சுக்கிட்டு மொத்தமா சேர்ந்தா பழமுதிர்ச்சோலை கோயிலுக்கு போவாங்க. தமிழ சேதுவை மட்டும் அனுப்பிச்சு வைங்க மாமா. தமிழ்கிட்டையும் சேதுகிட்டையும் அந்த வைரவேலை கொடுத்து விடுங்க. அவங்க 2 பேரும் போயிட்டு வருவாங்க. நம்மளாம் எதுக்கு மாமா, நம்ம இங்க இருக்கலாமே, நமக்கு தான் வளகாப்பு வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா ரூட்டை திருப்பி விடவும், ராஜாங்கத்துக்கும் பார்த்தா இது சரின்னு தோணுது. அப்பதான் பார்த்தா, ஆமையா ராசாங்கம், எதுக்கு மொத்த குடும்பமா போய்கிட்டு தமிழும் சேதுவும் சட்டுன்னு போயிட்டு வரட்டும். தமிழும் சேதுவும் வந்ததுக்கு அப்புறமா வளகாப்பு வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஐயா சேது, நீ தமிழை கூப்பிட்டுக்கிட்டு பரப்படியா அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும், மாமா நீங்க இல்லாம எப்படி அப்படின்னு சொல்லி இங்க தமிழ் கேட்கவும், அதான் ஈஸ்வரி சொல்றது சரிதானம்மா. எல்லாரும் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டோம்னா இங்க கட்சி தலைவர் அப்புறம் நம்ம வரவேற்கத்தக்க ஆட்கள்லாம் வந்துருவாங்க. அவங்களெல்லாம் வரவேற்கணும்லமா, வீட்டுல யாராவது இருக்கணும்ல. அதனால நாங்க எல்லாரும் இருக்கோம். தம்பதிகளா நீங்க போய் அந்த முருகனுக்கு வேலை சாத்திட்டு நல்லபடியா சாமியை கும்பிட்டுட்டு பத்திரமா வீடு வந்து சேருங்க. நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வளகாப்பு வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழும் சொல்லவும், ராஜாங்கம் சேது கையிலையும் தமிழ் கையிலையும் அந்த வைர வேலை கொடுக்குறாரு. 2 பேரும் பார்த்தா வைர வேலை வாங்கிக்கிட்டு கார்ல ஏறுறாங்க. உடனே ஈஸ்வரி ஆண்டிச்சாமிக்கு போனை போட்டுருது. இங்க பாரு ஆண்டிச்சாமி, தமிழும் சேதுவும் மட்டும்தான் அந்த கோயிலுக்கு வேலை சாத்த போறாங்க. நான் குடும்பமா கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் எல்லாரையும் தடுத்து இங்க இருக்க வச்சிருக்கேன். வளகாப்பு வேலை இருக்கு, நம்ம எல்லாரும் இங்க இருந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இங்க இருக்காங்க. அந்த தமிழும் சேதுவும் மட்டும்தான் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. நீ அந்த தமிழையும் சேதுவையும் என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ அந்த வைர வேலை எடுத்துக்க. உனக்கு அக்கா இம்புட்டு தூரம் உதவி பண்ணதுக்காக அக்காக்காக நீ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், என்னக்கா என்ன உதவி அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டிச்சாமி கேட்கவும், அந்த சேதுவை கூட விட்டுரு, ஆனால் அந்த தமிழ்ச்செல்வியை மட்டும் விட்டுறாத. அவளை ஏதாவது ஒன்று பண்ணிரு. அவ உசுரோட வீடு திரும்பக்கூடாது. அவ அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ உசுரோட வீடு திரும்பாத அளவுக்கு நீ அவளை என்ன பண்ணாலும் சரி, அவ பணம் கூட காணா பணமா போனாலும் சரி, அவ பணம் கூட கைக்கு கிடைக்காம போனாலும் சரி, மலை மேல இருந்து அவளை தள்ளி விட்டாலும் சரி, கார் ஆக்சிடென்ட்ல அடிச்சு அவளை தூக்குனாலும் சரி, மொத்தத்துல அவ உசுரோட இருக்கக்கூடாது. உனக்கு வைர வேலை கிடைச்சா நீ செட்டில் ஆயிருவ. எனக்கு இந்த தமிழ்ச்செல்வி தொலைஞ்சான்னு வை, நான் வாழ்க்கை முழுக்க செட்டில் ஆயிருவேன். அதனால அக்காக்காக இந்த உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், சரிக்கா பார்த்து பண்ணிடலாம். நீங்க எனக்கு இம்புட்டு தூரம் உதவி பண்ணிருக்கீல, நான் தம்பி உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஆண்டிச்சாமியும் சொல்லவும், தமிழும் சேதுவும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. தமிழ்கிட்ட அப்பதான் சேது, தமிழ் 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா காரை நிப்பாட்டுறாரு. என்னங்க எதுக்காக இப்ப காரை நிப்பாட்டினீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், இங்க பாரு தமிழ் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கையில பார்த்தா சேது துப்பாக்கியை கொடுக்குறாரு. துப்பாக்கியா? எதுக்குங்க எனக்கு துப்பாக்கி அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், இங்க பாரு தமிழ், இந்த துப்பாக்கிய அப்பா நேத்தே உன்கிட்ட நீ கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், மாமாவா? மாமா எதுக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், உன் உசுருக்கு ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி அப்பாவுக்கு தோணுச்சான். அதனால அப்பா இந்த துப்பாக்கியை என்கிட்ட கொடுத்து, தமிழ்ச்செல்வியும் நீயும் எங்கே வெளியே போனாலும் தமிழ்கிட்ட இந்த துப்பாக்கி இருக்கிற மாதிரியோ இல்லை உன்கிட்ட இருக்கிற மாதிரியோ பார்த்துக்க சேது அப்படின்னு சொல்லி அப்பா என்கிட்ட இந்த துப்பாக்கியை கொடுத்தாரு. இப்போ நான் இதை உன்கிட்ட கொடுக்குறேன். இந்த துப்பாக்கியை உன்னுடைய பாதுகாப்புக்காக எப்பயுமே நீ உன் கூட வச்சுக்க அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா தமிழ் கையில் துப்பாக்கியை கொடுக்கவும், எனக்கு எதுக்குங்க பாதுகாப்பு? நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? மாமா அமைச்சர், அவருடைய பாதுகாப்புக்காக துப்பாக்கி தேவை, எனக்கு எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுகிட்ட தமிழ் கேட்கவும், ஐயோ தமிழ், அப்பா என்கிட்ட கொடுத்தாரு, அதை நான் உன்கிட்ட கொடுக்குறேன். நீ உன் பாதுகாப்புக்காக வச்சுக்க. இப்போ வேற வைரவேல் கொண்டு போகிறோம். இப்போதான் எவ்வளவோ நியூஸில் பார்க்குறோமே, நம்ம வேலை கொண்டு போகிற விஷயம் யாருக்கா தெரிஞ்சு
நம்மளை யாராவது கடத்தி இந்த வைர வேலை பறிக்கிறதுக்காக வழிப்பறி பண்ணாங்கன்னு வை, உன் பாதுகாப்புக்காக இந்த துப்பாக்கி தேவை. நினைக்காது பரவாயில்ல, ஒன்றும் கிடையாது, நீ வயிற்று பிள்ளைக்காரியா வேற இருக்க, அதனாலதான் இந்த துப்பாக்கியை உங்ககிட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லி சேது தமிழ்கிட்ட துப்பாக்கியை கொடுக்கவும், சரிங்க ஏதோ சொல்றீங்க, நானே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தமிழ் பார்த்தா துப்பாக்கியை வாங்கி சேலையில மறைச்சு வச்சிருக்காங்க. இங்க தமிழும் சேதுவும் கார் எடுத்து போய்கிட்டு இருக்கையில தான் வழியில ஒரு ஆள் படுத்து கிடக்காரு. அந்த ஆளை பார்த்ததுமே சேது பார்த்தா வண்டியை நிப்பாட்டிடுறாரு. என்னங்க, வழியில யாரோ படுத்து கிடக்காக, என்னாச்சுன்னு தெரியல, போய் பாருங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்ல, சேது பார்த்தா வண்டியில இருந்து கீழே இறங்கி அந்த ஆளு மயங்கி கிடக்காரான்னு சொல்லி போய் பாக்குறாரு. அவன் பார்த்தா சேதுவை கட்டை எடுத்து தலையில அடிக்கவும் சேது பார்த்தா மயங்கிறாரு. உடனே கார்ல இருந்து பார்த்தா தமிழ்ச்செல்லியோ ஒரு 2-3 ரவுடிக சேர்ந்து கடத்த ஆரம்பிச்சிடறாங்க. என்னங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்தவும் தமிழோடைய கையை பார்த்தா 2 பேரும் கட்டிடுறானுங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தா துப்பாக்கியை சேலையில மறைச்சு வச்சிருக்காங்க. எப்படி இந்த துப்பாக்கி எடுக்கிறேன்னு தெரியாம தமிழ் ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்க. அந்த வைர வேலை பார்த்தா ஆண்டிச்சாமியோடைய ஆட்கள் எடுத்துடுறாங்க. அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி சரியா வந்தோம், வேலையை முடிச்சிட்டோம், வைர வேலை எடுத்துட்டோம். இந்த பிள்ளைய மட்டும் என்னென்ன பண்றது, ஒரு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, அந்த பையனை அடிச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லி அடி ஆட்கள் சொல்லவும், டேய் உங்க வேலை இன்னும் முடியலடா, வைர வேலை எடுத்துட்டீங்களே, அந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வண்டியில் ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணுற விதமா அவள் ஆக்சிடென்ட்ல சாகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிருங்க. அப்படி இல்லையா எங்கேயாவது அவளை கடத்தி வச்சு அவளை டார்ச்சர் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஆனால் அவள் உசுரோடு இருக்கக்கூடாதுடா, ஏதாவது பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டிச்சாமி சொல்லவும், அண்ணே பெசாட்ல இவளை நம்ம கல்குவாரிக்கு கொண்டு போயிடுவோம், கல்குவாரிக்கு கொண்டு போனோன்னா அங்கே கல்குவாரிக்கு பாம்பை போல, அப்போ அவளையும் இங்கே கட்டி போட்டு பாமையும் வச்சுட்டா கல்குவாரி வெடிக்கும் போது இவளும் வெடிச்சு சதறி வரனே, இது ஏதாவது விபத்து மாதிரி போயிரும்ல, கல்குவாரியில பாம்பு இருக்கிறது தெரியாம இந்த பொண்ணு போய் வெடிச்சு சதறி இறந்து போச்சுன்னு சொல்லி கதையை திருப்பி விட்டுலால, நம்ம மேல எதுவும் கேஸ் வராதுல அப்படின்னு சொல்லிட்டு அடியாட்கள் ஐடியா கொடுக்கவும், டேய் நல்ல கதையா சொன்னேன், நீ பேசாட்ல அப்படியே பண்ணிரு, நீ வைரவல் எடுத்துட்டு வா, கல்குவாரியில கொண்டு போய் அவளை கட்டி போட்டு வச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டிச்சாமி ஐடியா கொடுக்கவும், தமிழ்ச்செல்வியை பார்த்தா கல்குவாரிக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க சேது பார்த்தா மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பாக்குறாரு. தமிழையும் காணா, யாரையும் காணா, காரும் இல்ல. தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது கடந்து ஒரு பக்கம் பதறிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றது ஏது பண்ணுன்னு தெரியாம நேர சேது பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் போகவும், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சேது நடந்த எல்லா விவரத்தையும் சொல்லாரு. சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க மனைவியோடைய ஃபோன் நம்பரை வச்சே ட்ரேஸ் பண்ணி அவங்க எங்க இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு சொல்லி சீக்கிரம் கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல இருந்து ஐடியா கொடுக்கவும், தமிழ்ச்செல்வியோடைய ஃபோன் நம்பரை பார்த்தா ட்ரேஸ் பண்றாங்க. அந்த நம்பரை பார்த்தா ஒரு கல்குவாரியில காட்டுது. சார், இது நம்ம மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்குவாரியில காட்டுது அப்படின்னு சொல்லி போலீஸ்ல சொல்லவும், கல்குவாரியா, தமிழ்ச்செல்வி வேற மாசமா இருக்காளே, சார் வேகமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் தமிழ் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், போலீஸோட பார்த்தா சேது இங்க கல்குவாரி போறாரு.